வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணி மே 10ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியளித்துள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. இந்த கட்டுமானம் வள்ளலாரின் பெருவெளி தத்துவத்திற்கு எதிராக இருப்பதாக கூறியும் ஆதரவாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் விசாரணைக்கு வந்தபோது பெருவெளி பகுதியான 71 ஏக்கரில் 3 ஏக்கர் பரப்பில் மட்டுமே கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுவதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் தெரிவித்தார். பெருவெளியில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் தான் கட்டுமானப் பணிகள் நடப்பதாகவும் கூறினார். தொன்மையான கட்டுமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவை பாதுகாக்கப்படும் என்ற PS ராமன் பாஜகவைச் சேர்ந்த மனுதாரர் அரசியல் உள்நோக்கத்துடன் வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தொல்லியல் துறை நிபுணர் குழு அறிக்கை அளிக்கும் வரை கட்டுமானப் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கு மே 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே புலிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக புலி எடுப்பு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கலிப்புலி, மணப்பெட்டி, காயவயல் உள்ளிட்ட கிராமங்களில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புலி எடுப்பு திருவிழா நடைபெறும். அந்த வகையில் நடப்பாண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் புலி எடுப்பு திருவிழா தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்வான புலி எடுப்பு விழாவில் சுமார் 44 புலி சிலைகள் அலங்கரிக்கப்பட்டு அவற்றுக்கு ஆடுகள் பலியிடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து புலிக்குத்தி கிராமத்தில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் உள்ள கலிப்புலி கிராமத்திற்கு பொதுமக்கள் புலி சிலைகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். பிலிகுத்தி அப்படிங்கிற ஊர்ல இருந்து இந்த மாதிரி சிலைகளை செஞ்சு நைட்டு கலிப்புலிங்கிற ஊர்ல இந்த சிலைகளை கொண்டு வந்து சேர்ப்போம். அடுத்த நாள் காலையில இங்க இருந்து கொண்டு போய் பெரிய கோயிலான மாயாண்டி ஐயனாருங்கிற கோயில்ல அங்க கொண்டு போய் காலையில நாங்க கொண்டு போய் சேர்ப்போம். இதுதான் இந்த ஊர் திருவிழாவோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. இந்த திருவிழாவில் வந்து நாங்க எல்லா ரிலேட்டிவ்ஸ் கெஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றதுனால ரொம்ப ஸ்பெஷலா அந்த திருவிழாவை நாங்க கொண்டாடுவோம். புலிகள் மட்டுமின்றி கன்றுக்குட்டி, குழந்தை, பாம்பு சிலைகளையும் பொதுமக்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். வனப்பகுதியை ஒட்டிய கிராம மக்கள் புலி உள்ளிட்ட விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டி இத்திருவிழாவை கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது.